ஒரு ஒலிம்பியனாக வர முடியும்? முதல்ல வந்து அவர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஜெயிச்சு வெளியே வரணும். தமிழ்நாட்டுல உள்ள எல்லா இன்டர் டிஸ்ட்ரிக்ட்லயும் ஜெயிச்சு தமிழ்நாடு ஸ்டேட்ல ஜெயிச்சு வரணும். ஓகே. அங்க இருந்து ஜெயிச்சு இந்தியாவுல உள்ள எல்லா மாகாணத்திலையும் ஜெயிச்சு இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அவர் ஏசியன் சாம்பியன்ஷிப் ஆர் ஏசியன் கேம்ஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் அடிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஒலிம்பிக் கேம்ஸ் போகணும்னா ஒலிம்பிக் கேம்ஸ் குவாலிஃபை மார்க்க அவங்க வைத்திருக்கிற அந்த நேஷனல் சாம்பியன்ஷிப்போ ஒரு ஃபெடரேஷன் கப்போ இன்டர்ஸ்டேட்டோ ஓபன் நேஷனல்ஸோ செலக்ஷன் ட்ரையல்ஸ்ல அதுல ஓடி காமிக்கணும். அப்பதான் அவர் போலாம். So this is the process. இந்த ப்ராசஸ்ல என்ன சிக்கல்? 4 years நேஷனல் நடக்கல சார். நம்ம 4 years நேஷனல்ஸே நடக்கல. ஆனா வந்து இந்தியால இருந்து இன்டர்நேஷனல்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க, ஒலிம்பிக்ஸ் போறாங்க. இங்க பாக்ஸிங் கேம்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் கூட போல. நேஷனல்ஸே நடக்கலையா? நேஷனல்ஸே கண்டக்ட் பண்ணல. பாக்ஸிங் நீங்க பாக்ஸிங் அசோசியேஷன் எனிபடி? பாக்ஸிங்ல வந்து ஸ்டேட் அசோசியேஷன்லயே ப்ராப்ளம். எல்லா இடத்துலயும் 2 அசோசியேஷன். இதுக்கு காரணம் வந்து ஃபெடரேஷன் 2 ஃபெடரேஷன். இந்த ஃபெடரேஷன் வந்து அவங்க வந்து ஃபெடரேஷன் வந்து எப்போ நேஷனல் கேம்ஸ் டிக்ளேர் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டேட் அசோசியேஷன் வந்து எங்க ஸ்டேட் அசோசியேஷன் சாம்பியன்ஷிப் நடத்துவாங்க. இதுல இருந்து நீங்க எப்போ ஒத்துமையாகி எப்போ நேஷனல் நடத்தி எப்போ ஒருத்தர் போய் ரெப்ரசென்ட் பண்ணி எப்போ ஜெயிக்கிறீங்க சார்? இது வந்து ஒரு பார்ஷியாலிட்டி இல்லையா? உங்களுடைய